ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மேப்டெக். ஸோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோஸில் பைத்தன் எடுக்க சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தன் பேசிக்ஸ் அண்ட் பைத்தன் ப்ரோக்ராமிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பைத்தன் ப்ரோக்ராமிங் பார்க்குறதுக்கு முன்னாடி சில கான்செப்ட் தான் தெரிய வேண்டியது இருக்குது. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் பைத்தன்? ஸோ பைத்தன்னா ஒன்றும் கிடையாது, அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். எது மாதிரினா ஜாவா, C++, அது மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். பட் பைத்தன் வந்து ஜாவாவோட தான் ஈக்குவலாக இருக்கும். அது ரெண்டு தான் ஒரே மாதிரி. ஏன்னா இந்த ரெண்டு லாங்குவேஜ் தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அண்ட் ப்ரொசீஜரல் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னா ஒன்றும் இல்லை, நீ போக போக நான் உங்கள் வீடியோஸில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பைத்தன் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா அது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஹை லெவல் ப்ரோக்ராமிங், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ், அதாவது அப்ளிகேஷன் என்ன பைத்தனை எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. GUI அப்ளிகேஷன், GUIனா ஒன்றும் கிடையாது, யூசர் இன்டர்ஃபேஸ். நம்ம யூஸ் பண்ணுற ஆப் எல்லாமே அதுதான் GUIன்னு சொல்லுவோம். வெப்சைட், நிறைய வெப்சைட் சொல்லலாம், ஆப் சொல்லலாம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிவி, டேக் இன்டர், இதெல்லாம் சம் வெப்சைட்ஸ் தான். ஸோ அந்த அப்ளிகேஷன்லாம் பைத்தன் யூஸ் பண்ணுறாங்க. வெப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூடியூப் இருக்குது, யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே பைத்தன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பைத்தன் யூஸ் பண்ணி தான் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க எனேபிள் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமேஜ் ப்ராசஸிங், OpenCV அண்ட் Pillow. இமேஜ் ப்ராசஸிங், ஒரு இமேஜ் நம்ம பேப்பரில் இருக்குது அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்ணி எப்படி ஸ்கேன் பண்ணி நம்ம சிஸ்டம்க்கு காப்பி பண்ணுறோம் அப்படிங்கிறதா இமேஜ் ப்ராசஸிங். அதில் வந்து பைத்தன் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெப் ஸ்கிராப்பிங். வெப் ஸ்கிராப்பிங் என்ன அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயும் பார்க்கலாம், வெப்சைட்லேயும் பார்க்கலாம். ஸோ வெப்சைட்டில் பார்க்குறீங்கன்னா வெப்சைட்லேருந்து அந்த டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வெப் ஸ்கிராப்பிங். நாட் ஓன்லி இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், அது மாதிரி எல்லாமே ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாத்துலேருந்துமே நம்ம டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறதா வெப் ஸ்கிராப்பிங்னு சொல்லுவோம். விக்கிபீடியா, எல்லா வெப்சைட், எந்த ஒரு வெப்சைட் வேணால் எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு வெப்சைட்லேருந்து நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ப்ராசஸ் தான் நம்ம வெப் ஸ்கிராப்பிங் சொல்லுவோம். அங்கே வந்து பைத்தன் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுது. பைத்தன் யூஸ் பண்ணி ஈஸியாகவே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க். மல்டிமீடியானா ஒன்றும் கிடையாது, ஆடியோ, வீடியோ, கிஃப்ட்ஸ், அந்த ஜிஃப், அது எல்லாத்தையும் சேர்த்து தான் மல்டிமீடியான்னு சொல்லுவோம். அது எல்லாத்துக்குமே பைத்தன் ரொம்ப யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங், டெக்ஸ்ட் ப்ராசஸிங், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க பைத்தன் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அட்வான்டேஜ், வெரி இம்பார்ட்டன்ட். எதனால் நம்ம பைத்தன் கற்றுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். எதனால அதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நீங்கள் ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ணலாம். பைத்தனில் ப்ரோக்ராம் பண்ணுறது ரொம்ப ஈஸி மற்ற லாங்குவேஜை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அதனால தான் பைத்தனோட அட்வான்டேஜ் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ். தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ்னால் அதாவது லைப்ரரி. செகண்ட் ஸ்டெப்பே பாருங்கள், எக்ஸ்டென்சிவ் சப்போர்ட் லைப்ரரிஸ். இது ரெண்டு பாயிண்ட்டும் சேர்த்து என்ன மீனிங் அப்படின்னா நிறைய ஈஸியான பேக்கேஜ் இருக்கும். பேக்கேஜ்லாம் என்ன நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த வேர்டை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேக்கேஜஸ் ஒன்றும் கிடையாது. பேக்கேஜஸ்னால் சம் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனை ஆல்ரெடி அவங்க செஞ்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த நேமை மட்டும் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனாலிட்டியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ மேத், இப்போ நீங்கள் வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், இல்லை வந்து சைன், ஒரு வேல்யூவோட சைன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த கோடுமே பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி மேத் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. அந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டுக்கான ஃபார்முலா, சைன் கண்டுபிடிக்கிறது எல்லாமே அவங்க ஸ்டோர் பண்ணிடுவாங்க. நீங்கள் சும்மா இம்போர்ட் மேத் அப்படின்னு கொடுத்தா போதும், மேத் அந்த ஃபுல் பேக்கேஜில் உள்ள எல்லாமே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக SQRT ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணால் போதும். SQRTங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிடும். சைனுன்னு போட்டிங்கன்னா சைன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிடும். இதுதான் வந்து பேக்கேஜ். ஸோ இது வந்து உங்களுக்கு பின்னாடி ப்ரோக்ராம் பண்ணும்போது ஈஸியாக புரியும். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ என்ன மீனிங்னா பேக்கேஜ்னா ஆல்ரெடி ஸ்டெப்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கும். நீங்கள் நேம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ப்ரோக்ராமிங்கில் அதோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஃபார்முலாஸ்லாம் எதுவுமே போடாமல். அதுதான் வந்து பேக்கேஜ். அது நிறைய இருக்குது. பைத்தனில் எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால நிறைய ஈஸியாக நீங்கள் வந்து எல்லா ப்ரோக்ராமிங்கும் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் அண்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். இது வந்து ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ யார் வேணால் பைத்தனை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் ஓப்பன் சோர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெர்சடைல், ஈஸி டு ரீட், லேர்ன் அண்ட் ரைட். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பைத்தன் வந்து ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ். அது எப்படின்னா பிளெயின் இங்கிலீஷ், ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி ரீட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் ப்ரோக்ராமிங் இருக்கும். நீங்கள் பார்த்தாலே ப்ரோக்ராம் ரீட் பண்ணாலே ஒரு சென்டென்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிடும். அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னென்னு பின்னாடி பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பைத்தன் லாங்குவேஜில். ஹை லெவல் லாங்குவேஜ், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ். ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்டெப். டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ். ஸோ நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும்
ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட டேட்டா டைப்பை இது பண்ணணும். அது வந்து நம்பரா இல்லை ஸ்ட்ரிங்கா இல்லை என்னென்ன நீங்கள் முன்னாடியே நீங்கள் வந்து கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்கள் ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ண முடியும். ஆனால் பைத்தனில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இது என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் கொஞ்சம் எக்ஸாம்பிள் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. டைனபிள் டைப் லாங்குவேஜ்னா பைத்தன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணிக்க முடியும். அதை நீங்கள் வந்து இன்டிஜர்னு சொல்ல வேணாம், ஸ்ட்ரிங்குன்னு சொல்ல வேணாம். அதுவே புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து இன்டிஜரை தான் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்ட்ரிங்காக தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பின்னாடி நான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், டேட்டா டைப்பு, வேரியபிள்ஸ் எல்லாமே டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அட்வான்டேஜ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. டைனமிக்கலி டைப் லாங்குவேஜ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ், அதுவும் சொல்லியிருக்கேன். இது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபீச்சர். அது என்னென்ன பின்னாடி போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் பைத்தன், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஸோ ஓகே, ஸோ நிறைய சொல்லியிருக்கேன். இந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ப்ரோக்ராமிங்கில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வேரியபிள். வேரியபிள்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், x is equal to 5 அப்படின்னு இருக்கு. x is equal to 5 இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, y is equal to டபுள் கோட்ஸில் ஜான் இருக்கு. ஸோ இப்போ x is equal to 5 அப்படின்னு சொல்லிட்டு அது x தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா வேரியபிள். வேரியபிள் வந்து ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் அது வந்து வேரியபிள். ஸோ x is equal to 5னா ஒரு நம்பரை வந்து எக்ஸில் ஸ்டோர் பண்ணுறோம். y is equal to டபுள் கோட்ஸில் ஜான் கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் கோட்ஸில் கொடுத்தாலே அது ஒரு ஸ்ட்ரிங்குனா என்ன மீனிங்னா ஒன்றும் கிடையாது, லெட்டர்ஸ், கேரக்டர்ஸ், அந்த ஸ்டேட்மெண்ட். நம்ம இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வேர்ட்ஸை தான் என்னென்னு சொல்லுவோம்னா இங்கே வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு டேட்டா டைப்பாக சொல்லுவோம். ஸோ x is equal to 5ங்கிறது என்னென்னா அது வந்து இன்டிஜர்னா நம்பரை தான் நம்ம இன்டிஜர்னு சொல்லுவோம். ஸோ y is equal to ஜான். ஸோ இந்த மாதிரி ஏதோ இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது வேரியபிள் என்னென்னா அதை வந்து ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் வேரியபிள்ஸ். ஸோ ஃபஸ்ட் இப்போ நம்ம பைத்தன் ப்ரோக்ராமிங் ஆரம்பிக்கலாம். இந்த கான்செப்டை வச்சு வேரியபிளை வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம கான்செப்டில். சப்போஸ் உங்களுக்கு வந்து பைத்தன் எப்படி டவுன்லோட் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஒரு தனி வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு தனி வீடியோ போடுறேன். இப்போ டேரெக்டாக நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நான் அதுக்குள்ளே போயிட்டு நான் வந்து இப்போ வந்து ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் பைத்தன் ப்ரோக்ராம் நான் டைப் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பிரிண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ பிரிண்ட்னா என்னென்னா ஒன்றும் கிடையாது, நீங்கள் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எதை பாஸ் பண்ணுறீங்களோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட்னா அவுட்புட்டில் உங்களுக்கு வந்து அதை ரைட் பண்ணும். அதுதான் வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன். ஸோ நான் இப்போ ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு எரர் காமிக்கும். ஏன்னா ஹலோ வேர்ல்டுன்னு வேரியபிளை மட்டும்தான் நம்ம வந்து டபுள் கோட்ஸ் இல்லாமல் கொடுக்கணும். இங்கே வந்து டபுள் கோட்ஸ் போட்டு கொடுத்தோன்னா அதில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். ஸோ இங்கே டபுள் கோட்ஸ் இப்போ போட்டு கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ வந்து எரர் இல்லாமல் வருது. ஏன்னா பிரிண்ட் ஃபங்க்ஷனில் நீ டபுள் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே என்ன பாஸ் பண்ணுறீங்களோ, அதாவது இது என்ன வேல்யூவோ அதை அப்படியே வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடும். இப்போ பாருங்கள் வேரியபிள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ a5ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் டபுள் கோட்ஸில் நான் a கொடுக்குறேன். ஸோ என்ன ஆகும்னா ஏன்னு தான் பிரிண்ட் ஆகும், ஏவோட வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகும். ஏன்னா டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா டபுள் கோட்ஸ்க்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நான் பிரிண்ட் டபுள் கோட்ஸ் இல்லாமல் நான் கொடுக்குறேன், ஏ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா ஏவோட வேல்யூ வரும். ஸோ 5. ஏன்னா ஏ தான் இதுதான் வேரியபிள். ஸோ ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அது அப்படியே அதோட வேல்யூ நேமை யூஸ் பண்ணணும். டபுள் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்க்குள்ளே என்ன வேர்ட்ஸ் இருக்கோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். இதான் வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன், இதுதான் வேரியபிள். ஸோ நீங்கள் ஒரு வேரியபிளில் என்ன வேணால் is equal to 5ன்னு கொடுக்கலாமா. நெக்ஸ்ட் b is equal to channel. ஸோ a is equal to 5 ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், b is equal to welcome to my channel அப்படி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஸோ இதான் வந்து வேரியபிள்ஸ். நீங்கள் என்ன வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் a and b இப்போ பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ print a, print b. ஸோ இப்போ ஏனா ஏல உள்ள வேல்யூ 5 பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் பி அப்படின்னா பியில் என்ன இருக்குது, வெல்கம் டு மை சேனல் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ பாருங்கள் 5 அண்ட் வெல்கம் டு மை சேனலில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ 5னா ஏவோட வேல்யூ, நெக்ஸ்ட் வந்து வெல்கம் டு மை சேனல் பியோட வேல்யூ. ஸோ இதான் வேரியபிள். வேரியபிள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆக்சஸ்னால் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுக்கணும். பிரிண்ட் ஆஃபில் கொடுக்கும்போது அதோட நேமை யூஸ் பண்ணணும். வேரியபிள் நேமை யூஸ் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ ஆக்சஸ் ஆகி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து வேரியபிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டிய சில கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ். ஸோ பைத்தனில் ஆப்ரேட்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆப்ரேட்டர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ்னால் ப்ளஸ் மைனஸ் அப்படி இருக்குல்ல, அதுதான் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ பைத்தனில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் வந்து பைத்தனில் இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் இருக்குது, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், கம்பேரிசன்,
லாஜிக்கல், ஐடென்டிட்டி, மெம்பர்ஷிப் அண்ட் பிட்வைஸ். ஸோ இது எல்லாம் ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஒரு இதுக்கு நீங்கள் அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். எக்ஸாம்பிள் இப்போ A = 5 கொடுத்தா இல்லையா, அந்த ஈக்குவல் டு வந்து ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஏன்னா ஏக்கு வந்து 5 அப்படிங்கிற வேல்யூ நான் அசைன் பண்ணுறேன், அதனால பேர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ ஈக்குவல் டு, ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, ஸ்லாஷ் ஈக்குவல் டு, ஸ்டார் ஈக்குவல் டு, இதெல்லாம் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பாருங்கள் A = 5 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, சூப்பர், நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஏல என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, A + = ஒன்று இருக்கு. A + நான் 1 கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பிரிண்ட் ஆகும், நான் 6ன்னு பிரிண்ட் ஆகும் பாருங்க, 6. ஏன்னா A + = 1 அப்படின்னா, ஸோ A = 5 ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஏவோட வேல்யூ 5 எடுத்துக்கும். நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணும், என்ன மீனிங்னா, நல்லா கவனிங்க, என்ன பண்ணா ஏவை எடுத்துக்கும் ஃபஸ்ட்டு. A + = 1னா A = A + 1 அப்படின்னு அர்த்தம். இதோட மீனிங் வந்து, ஸோ பாருங்க, ஏற்கனவே ஆல்ரெடி A இருக்குது, A = 5 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் A + = 1ன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ளஸ் ஈக்குவல் டு என்னன்னா A = A + 1ன்னு அர்த்தம். இந்த ஏக்கு வந்து ஏற்கனவே உள்ள ஏவோட வேல்யூ எடுத்துக்கோங்க, ப்ளஸ் 1 பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். A = A + 1. ஸோ ஏவோட ஆல்ரெடி வேல்யூ வந்து 5. ஸோ A + 1 வந்து 6 ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து நமக்கு 6ன்னு அவுட்புட் இங்கே வந்திருக்கு. ஸோ அதனால இங்கே 6 வந்துருக்கு. அதே மாதிரி தான் A +க்கு பதிலாக இங்கே மைனஸ் போட்டேன் அப்படின்னா, ஸோ ஏற்கனவே ஏல என்ன வேல்யூ இருக்கோ அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணும். இப்போ பாருங்கள், இப்போ ஸோ ஏல வந்து ஆல்ரெடி 5ன்னு ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ மைனஸ்னால் அதை 1 மைனஸ் பண்ணும். ஸோ 5 - 1 4ன்னு இப்போ பிரிண்ட் ஆகும். ஸோ 4. ஸோ அதான் ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்டார் ஈக்குவல் டு, இங்கே மல்டிப்ளிகேஷனுக்காக என்ன சிம்பிள் யூஸ் பண்ணோம்னா ஸ்டார் தான். ஸோ மல்டிப்ளை சிம்பிள், இந்த கிராஸ் சிம்பிள் இங்கே நம்மளோட கீபோர்டில் கிடையாது. ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், ஸ்டார். ஸ்டாரோட மீனிங் என்ன, மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ A* = 1. ஸோ அப்படின்னா A = ஸோ A* இது பார்க்கலாம், A* = 3 அப்படின்னா ஆல்ரெடி A இருக்குது, ஏயோட 3யை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். A = A* 3, இதுதான் அதோட மீனிங். இதில் வந்து 5 வச்சுருக்கோம் நம்ம. ஸோ 5 × 3 அதான் மீனிங். ஸோ 5 × 3 15 அப்படின்னு நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ இப்போ A = A* 3 கொடுக்குறேன். ஸோ இதோட மீனிங் A ஏற்கனவே இருக்கிற ஏவோட இந்த மல்டிப்ளை சிம்பிள் அப்ளை பண்ணி 3 இது பண்ணிக்கும். பாருங்க, 15 வந்துருச்சு. திஸ் இஸ் நத்திங் பட், ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் A* = 3னா A = A ஸ்டார் 3 அதான் மீனிங். ஸோ A* = 3னா A = A* 3 அப்படின்னு தான் மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்லாம் என்னென்னா ப்ளஸ், மைனஸ், ஸ்டார், ஸ்லாஷ், மாடுலஸ், ஸ்டார். இதில் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ப்ளஸ்னால் ஒன்றும் கிடையாது, நார்மல் அடிஷனுக்கு யூஸ் பண்ணுறதா ப்ளஸ்ஸு, சப்ராக்ஷனுக்கு மைனஸ், ஸ்டார் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மல்டிப்ளிகேஷனுக்கு அந்த கிராஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்ல, அது வந்து கிடையாதுங்க கீபோர்டில். ஸோ ஸ்டார் சிம்பிள்னா மல்டிப்ளிகேஷனுக்கு. ஸ்லாஷ் அண்ட் மாட் அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ ஸ்லாஷ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ ஒரு நம்பரை நம்ம டிவைட் பண்ணுறோம் ஸ்லாஷ் அப்படின்னா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ 10/2 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா, பைத்தான்ல இல்லை எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கொடுத்தோம் அப்படின்னா, ஸ்லாஷ் தான் என்ன வரும்னா அதோட கோஷன்ட் தான் வரும். ஸோ 10/2 அப்படின்னா நீங்கள் வந்து 10 வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு கோஷன் வந்து 5. ஸோ 5ன்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாடுலஸ் அப்படின்னா இந்த சிம்பிள் பேர் தான் மாடுலஸ். ஸோ இது பண்ணுனா என்னோட ரிமைண்டர் என்னவோ அதுதான் வரும். ஸோ 10 mod 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கோஷன்ட் தான் வரும். 10/2 அதோட கோஷன்ட் என்னன்னா 5. ஸோ 5 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் மாடுலஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட ரிமைண்டர் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணோம், கோஷன் உங்களுக்கு ஆன்சராக வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாடுனா உங்களுக்கு ரிமைண்டர் ஆன்சராக வேணும்னா மாடு யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்னா ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஸ்டார்னா மல்டிப்ளிகேஷன், ஸ்டார்னா பவர் எடுக்கும். இப்போ பாருங்கள்,
ஸோ b is equal to நான் 2ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் மறுபடியும் b is equal to b ஸ்டார் ஸ்டார் 3 அப்படின்னா இது என்ன மீனிங் அப்படின்னா b equal to ஸ்டார் ஸ்டார் 3 அப்படின்னா என்ன மீனிங்னா b ஓட வேல்யூ 2. ஸோ 2 பவர் 3 அப்படிங்கிறது அதோட மீனிங். 2 பவர் 3ன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இந்த ஸ்டார் ஸ்டார். ஸோ இது வந்து பேஸ். ஸ்டார் ஸ்டாருக்கு அப்புறம் நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுதான் எக்ஸ்பொனன்ட். ஸோ இங்கே அதான் பவர். பேசிக்காக சொல்லணும்னா இது பியோட தான், இதுதான் பேஸு, 3 தான் பவர். ஸோ இப்போ இங்கே மீனிங் என்ன, 2 பவர் 3 அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ வந்து இப்போ பியை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, ஸோ 2 பவர் 3 வந்து 8ன்னு வரும். ஸோ பியோட வேல்யூ 8. இப்போ நான் வந்து 2 வந்து நான் வந்து வேறு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ 3 அப்படின்னா b வந்து இப்போ என்ன மீனிங்னா 3 பவர் 3 அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஸ்டார்னா எக்ஸ்பொனன்ட். ஸோ அது வந்து அதுக்கப்புறமா வர வேல்யூ தான் பவர். ஸோ 3 பவர் 3 அப்படின்னு அர்த்தம். 3 பவர் 3 என்ன, 27. ஸோ இப்போ வந்து 27 வரணும், 27. ஸோ ஸ்டார்னா எக்ஸ்பொனன்ட், அதாவது பவர் கண்டுபிடிக்கணும். ஒரு நம்பரோட பவர் கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த நம்பருக்கு பவர் கண்டுபிடிக்கணும், இந்த நம்பர் இங்கே போடணும், பவரோட வேல்யூவை இங்கே போடணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நம்பரோட பவர் அது வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஈஸியாக. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் ரெஃபரன்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிபிடியோட எண்டில் ரெஃபரன்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், நான் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிட்வைஸ் அண்ட் லாஜிக்கல் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நான் ப்ரோக்ராம் போடும்போதே பாதி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ அதனால் நான் இதை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு மூவ் பண்ணுறேன். ஸோ டேட்டா டைப்ஸ். ஸோ டேட்டா டைப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி சொன்னேன் டேட்டா டைப் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோம்னா வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ டேட்டா டைப்ஸ் பார்த்துட்ருக்கோம். பைத்தானில் நிறைய டேட்டா டைப் இருக்குது. என்னென்ன டேட்டா டைப்னு பாருங்கள். ஸோ நியூமரிக்னா ஒன்றும் கிடையாது. நியூமரிக்லேயும் 3 இருக்குது. இன்டீஜர், காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் ஃப்ளோட். ஸோ நியூமரிக்னா நம்பர், அதுதான் வந்து நியூமரிக். இன்டீஜர்னா 1 2 3 4 இந்த மாதிரி இருக்கும்ல, அதான் வந்து இன்டீஜர். பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். -1 அதுவும் இன்டீஜர் தான், +1 அதுவும் இன்டீஜர் தான். ஃப்ளோட் அப்படின்னு எது சொல்லுவோம் அப்படின்னா, ஃப்ளோட்னா வந்து பாயிண்ட் இருக்குல்ல, டெசிமல் வச்சு இருக்கிறதா ஃப்ளோட்னு சொல்லுவோம். இப்போ வந்து 1 அப்படின்னா அது இன்டீஜர். 1.1 அப்படி இந்த பாயிண்ட் சொல்ல 1.1 3.4 1.602 இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு வர வேல்யூஸ்லாம் ஃப்ளோட்னு சொல்லுவோம். ஸோ நியூமரிக்கில் 3 இருக்குது, இன்டீஜர், காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் ஃப்ளோட். காம்ப்ளெக்ஸ் நம்பர் நமக்கு கிடையாது, ஸோ அதை நம்ம விட்டுலாம், அது வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஒன்லி இன்டீஜர் அண்ட் ஃப்ளோட் கூட தான் யூஸ் பண்ணுவோம். இன்டீஜர்னா நம்பர் வேல்யூஸ் 1 2 3 4 5 6 7 8 இல்லை -5 -10 3 10 அந்த மாதிரி உள்ளதான் இன்டீஜர். ஃப்ளோட்னா -1 -3 ஃப்ளோட்னா வந்து 1.5 1.405 6.2 3.8 இந்த பாயிண்ட் வச்சு வரது எல்லாமே ஃப்ளோட். நெக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குது. டிக்ஷனரி, பூலியன், செட் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ பேசிக்கானது மட்டும் பேசிக்லேருந்து நம்ம போகலாம், இல்லை நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் டைப்பில் ஸ்ட்ரிங்ஸ், லிஸ்ட் அண்ட் டபிள். ஸோ இந்த டேட்டா டைப்லாம் மீதி இருக்கிற டேட்டா டைப்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். ஸ்ட்ரிங்ஸ் தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு வேர்ட்ஸ், இங்கிலீஷில் உள்ள வேர்ட்ஸு, டெக்ஸ்ட்டு, லைனு, அதுதான் வந்து ஸ்ட்ரிங்ஸ். இப்போ வந்து வெல்கம் டு மை சேனல், ஹலோ எவ்ரி ஒன், டுடே இஸ் அ ஃபைன் டே, இது மாதிரி சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஸ்ட்ரிங்ஸ். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரிங்ஸ் எப்பவுமே டபுள் கோட்ஸில் தான் போடணும். டபுள் கோட்ஸில் போட்டிங்கனாலே அதோட மீனிங் வந்து ஸ்ட்ரிங்ஸ் தான் வந்து பைத்தன் ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கும். அதுதான் வந்து பைத்தனோட ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். ஸோ கோடில் உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டேட்டா டைப் இப்போ கவனிங்க. ஸோ x is equal to 5 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து நியூமரிக்கில் இன்டீஜர். இது இன்டீஜர்னு சொல்லுவோம், ஏன்னா 5 இருக்கு பாருங்கள், பாயிண்ட் வச்சு வரல. ஸோ அது வந்து இன்டீஜர். நெக்ஸ்ட் இப்போ y is equal to 6.78. ஸோ அந்த பாயிண்ட் வச்சு வந்திருக்கான். ஸோ இதுதான் ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். இந்த டேட்டா டைப் பேர் தான் ஃப்ளோட்டு. இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா z is equal to டபுள் கோட்ஸில் கொடுக்குறேன். ஸோ டபுள் கோட்ஸில் கொடுத்தேன் அப்படின்னா சொல்லியிருக்கேன், இது வந்து ஸ்ட்ரிங். ஸோ ஹலோ ஆல். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்டீஜர், ஏன்னா இது வந்து ஒரு நம்பர் வேல்யூவாக இருக்குது, பாயிண்ட் வச்சு வரல, அதனால இது இன்டீஜர். இது வந்து ஃப்ளோட், ஏன்னா பாயிண்ட் வச்சு வந்துருச்சுன்னா அது வந்து ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். டெசிமல் வேல்யூஸ் எல்லாமே ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங்னா டபுள் கோட்ஸில் ஒரு வேர்ட்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் வருதுல, அந்த சென்டென்ஸ், இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். இந்த 3 டேட்டா டைப்ஸ் தான் பேசிக் டேட்டா டைப்ஸ். மீதி உள்ளது டிக்ஷனரி, செட்டு, டப்பிள் இந்த மாதிரி இருக்குது. அது ஒவ்வொன்றும் நம்ம பின்னாடி வீடியோஸில் பார்க்கலாம். பேசிக்காக யூஸ் பண்ணுற டேட்டா டைப்ஸ் இதான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் நம்ம வந்து சொல்லுவோம். பேசிக் டேட்டா டைப்ஸ் இது 3 மட்டும்தான், அதான் நம்ம வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னு சொல்லுவோம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜ் ப்ரோக்ராம் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் வந்து இன்டீஜர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை இப்படி எழுத முடியாது. எப்படி மற்ற லாங்குவேஜில் எழுதணும்னா ஸோ int x is equal to 5 கொடுத்து செமிகாலன் கொடுக்கணும்.
ஸோ இதான் வந்து ஜாவாவோ இல்லை சியோடையோ வந்து சின்டாக்ஸ். ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா, இது வந்து இன்டீஜர் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். இன்ட் அப்படின்னு சொன்னால் தான் அதுக்கு வந்து புரியும் இது இன்டீஜர் அப்படின்னு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5னா எக்ஸுக்கு வந்து 5 அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் பைத்தனில் பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து இது இன்டீஜர்னு சொல்லவே வேணாம், அதுவே புரிஞ்சுக்கும். உங்கள் பாயிண்ட் இல்லையா, ஸோ இது இன்டீஜர் தான் அப்படின்னு எக்ஸ் வந்து இன்டீஜர்னு கொடுத்துரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செமிகோலன்லாம் தேவை கிடையாது. செமிகோலன் எதுக்காக, ஒரு எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட், இந்த லைன் வந்து இதோட முடியுது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வந்து செமிகோலன். இங்கே அது ஜாவா அண்ட் சியில் தான் இருக்குது. ஸோ இங்கே பைத்தானில் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பாட்டுக்கு லைன் பை லைனாக எழுதிட்டே போக வேண்டியதான். இது வந்து என்ன டேட்டா டைப்னு சொல்லவே வேணாம். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அட் அ டைமில் எங்கே வேணால் நீங்கள் எக்ஸிகல் 5 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஜாவா சிலேயே படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்ட் எக்ஸிகல் நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட்லேயே டிக்ளேர் பண்ணால் மட்டும்தான் கோட் பண்ண முடியும். இங்கே வந்து அப்படி கிடையவே கிடையாது. எங்கே வேணாலும் கோடில் நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் பாட்டுக்கு அங்கங்கே வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். எங்கேயுமே நான் டிக்ளேர் பண்ணவே இல்லை. டிக்ளரேஷனாக இதுதான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறதா டிக்ளரேஷன். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணவே கிடையாது. அது வந்து அதுதான் வந்து பைத்தானோட மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இதான் வந்து டைனமிக் டைப்டு ஸோ இதான் வந்து டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவேன். டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ். ஸோ அதான் மீனிங். டேட்டா டைப், நோ நீட் டு மென்ஷன் த டேட்டா டைப் பேஸ்ட் ஆன் த வேல்யூ அசைன், இட் டேக்ஸ் தி டேட்டா டைப். அதான் நீங்கள் எதுவுமே மென்ஷன் பண்ண வேணாம், அதுவே ஆல்ரெடி நீங்கள் எடுத்துக்கும். நீங்கள் சும்மா டைப் பண்ண மட்டும் போதும். அதோட நம்பரையோ இல்லை வந்து டெக்ஸ்ட்டையோ பொறுத்து அது வந்து ஸ்ட்ரிங்கா இல்லை வந்து ஃப்ளோட்டா இல்லை இது வந்து இன்டீஜராக எடுத்துக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் சொல்லுவேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹேஷ்டேக். இந்த ஹேஷ்டேக் சிம்பிள் போட்டோன்னே இதோட கலர் மாறிடுச்சு பாருங்க. அப்படின்னா இந்த ஹேஷ்டேக் போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன எழுதுறீங்களோ அது பேர் தான் என்ன அப்படின்னா கமெண்ட்னு அர்த்தம். ஸோ இதான் கமெண்ட்னா நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக போட்டலாம். இது வந்து ப்ரோக்ராமில் வந்து அதை எடுத்துக்காது லீவ் பண்ணிடும். இது வந்து ஒரு ப்ரோக்ராம் கிடையாது. இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கமெண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த லைன் சொன்னேன். இன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 வந்து இது கம்பேர் பண்ணுறதுக்காக. இது எப்படி டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ்னு சொல்கிறோம். ஏன்னா இங்கே வந்து இன்ட் யூஸ் பண்ண டேட்டா டைப் என்னன்னு சொல்லலை, ஆனால் தானாகவே இது புரிஞ்சுக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த லைன் எழுதுறேன். ஸோ இது வந்து என்னோட கோடிங்கோ ப்ரோக்ராமுக்கோ தேவை கிடையாது. அதனால இது வந்து நான் ஹேஷ் போடுறேன். இது போட்டிங்கன்னா இது வந்து கமெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸோ வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ வந்து பிரிண்ட்டுக்குள்ளே நீங்கள் டபுள் கோட்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன டபுள் கோட்ஸில் வேல்யூ என்ன கொடுத்துருக்கீங்களோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் a is equal to 5 கொடுக்குறேன். டபுள் கோட்ஸ்க்கு a கொடுத்தா ஏனே பிரிண்ட் ஆகும், 5 வந்து பிரிண்ட் ஆகலை. ஸோ வந்து ஒரு வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் அதோட வேரியபிளோட நேமை யூஸ் பண்ணும். ஏ அப்படிங்கிற வேரியபிள் நேமை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிங்கன்னா தான் அதோட வேல்யூ வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆக்சஸ் தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஸோ திரும்ப நான் ஆக்சஸ்ன்ற வேர்டு தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சஸ்னால் என்ன அப்படின்னா அந்த வேரியபிளோட வேல்யூவை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு தான் ஆக்சஸ். ஸோ பிரிண்டாக ஏ அப்படின்னு கொடுக்க போகிறேன்னா ஏயோட வேல்யூ தான் இப்போ நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன்னு அர்த்தம். டபுள் கோட்ஸில் என்ன கொடுக்கணும் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து வேரியபிள். ஸோ வேரியபிளாக ஒரு நேமுக்கு வந்து நான் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த நேமை தான் நம்ம என்னென்னு சொல்லலாம் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் a is equal to 5 அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம். b is equal to டபுள் கோட்ஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து 5ங்கிறது a is equal to 5ங்கிறது இட்ஸ் அன் இன்டிஜர் டேட்டா டைப். நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, தானாக அதுவே எடுத்துக்கிறோம். தான் அட்வான்டேஜ் ஆஃப் பைத்தன் டைனமிக்லி டைப் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் b பார்த்தீங்கன்னா வெல்கம் டு மை சேனல். ஸோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வெல்கம் டு மை சேனல் வந்து டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன். இது ஒரு ஸ்ட்ரிங். ஸோ டெக்ஸ்ட்டுங்கிறது தானாகவே புரிஞ்சுக்கும். ஸோ நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அசைன்மெண்ட், நெக்ஸ்ட் இன்னொரு சில ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் அந்த என்னென்னு கிளியராக பாருங்கள். அதை நிறைய இருக்குது, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் பாதி என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்படி சப்போஸ் புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கு நான் தனி வீடியோ போடுறேன். ஸோ இதான் இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டா டைப் இருக்குது நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ வேரியபிளாக என்னென்னு பார்த்துருக்கோம், கமெண்ட் பார்த்துருக்கோம், ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறமா வந்து டேட்டா டைப் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்ட்ரிங்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ரிங்ஸ்னால் என்ன, ஸ்ட்ரிங்கில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது, ஸோ அதுக்கப்புறமா ப்ரோக்ராம்ஸ். ஸோ அந்த கான்செப்ட் ஒரு தனி வீடியோவாகவும் இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் அது ஒரு தனி வீடியோவும் நான் போடுறேன். அந்த ப்ரோக்ராம்ஸ் வீடியோஸில் ஒன்லி ப்ரோக்ராம் மட்டும் நான் டைப் பண்ணி உங்களுக்கு ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே வந்து நான் கான்செப்ட் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன், வித் பிபிடியோட உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சப்போஸ் பிபிடி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நல்லா எடிட் பண்ணி உங்களுக்கு நான் அதோட லிங்க்கை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்ட்ரிங்ஸ், டிக்ஷனரி அண்ட் டப்பிள்ஸ் இதெல்லாம் லிஸ்ட் இதனாலும் இன்னொரு நெக்ஸ்ட் டேட்டா டைப்னு சொல்லுவோம். ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னு சொல்லியிருக்கேன். இன்ட் ஃப்ளோட் அண்ட் ஸ்ட்ரிங் தான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். ஸோ இதில் வந்து இன்டீஜர் பார்த்துட்டோம், ஃப்ளோட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து
ஸ்ட்ரிங்னா என்னன்னு பார்த்துட்டு அதில் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா என்ன இருக்குன்னா சம் லூப்பிங் ஸ்ட்ரக்சர், எப்படி ஒரு கண்டிஷன் எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும், சில சின்டாக்ஸ்லாம் இருக்குது, பேசிக் சின்டாக்சஸ். அந்த சின்டாக்ஸஸும் ஸ்ட்ரிங்ஸும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ தேவையான நான் ரெஃபரன்சஸ் அப்புறம் மெட்டீரியலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்போஸ் ஏதாச்சும் டவுட் இருக்குது இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், இல்லை வேறு ஏதாச்சும் ரெஃபரன்சஸ் வேணும், இல்லை மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறத நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், இந்த வீடியோ வந்து நல்லா யூஸ் பண்ண சொல்லுங்கள் இந்த சேனலை. ஸோ நிறைய டியூட்டோரியல்ஸ் நான் போடுவேன். ஸோ உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும்னு மறுபடியும் சொல்கிறேன். என்னென்ன கோர்ஸ்லாம் உங்களுக்கு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ப்ராப்ளம் சால்விங் கோர்ஸாக இருந்தாலும் சரி, கோடிங் கோர்ஸாக இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோஸாக நான் போடுறேன். ஓகே, அன்டில் தென், பை.